வணக்கம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெப்பவாத சிகிச்சைக்காக சிறப்பு படுக்கைகள் கொண்ட வார்டு, பெரியவர்களுக்கு 10 படுக்கைகள் கொண்ட வார்டும், சிறிய குழந்தைகளுக்கு 8 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டும், கர்ப்பிணி பெண்களுக்கு 6 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டு அரசு ராணியார் மருத்துவமனையிலும் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இப்போ வெப்பவாதங்கிறது யாருக்கு வேணா வரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் வரலாம். இப்போ இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா, தீவிர உடற்பயிற்சி செய்றவங்களுக்கெல்லாம் இந்த மாரி வெப்பவாதம் வரக்கூடிய அபாயம் இருக்குது. அதே மாரி இணை நோய்கள், சர்க்கரை நோய், உயர் அழுத்த ரத்தம், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய உடல்ல என்ன மாரி அறிகுறி வரலாம். ஒண்ணு உடல் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போகலாம். ஒரு கட்டத்தில வியர்வை வெளியேறது நின்று போயி, நம்மளுடைய தோல் வறண்டு, சிவந்து தடிப்பாகலாம். மூச்சு திணறல் வரலாம். நம்ம இதய துடிப்பு, நாடி துடிப்பு ஜாஸ்தியாகலாம். தலை சுற்றல், தலைவலி வரலாம். அதே மாரி குமட்டல், வாந்தி வரலாம். மயக்கம் அதே மாரி மனசோர்வு வரும். குழப்பம் வரும். எது என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்க நல்லா இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மாரியான அறிகுறிகள் இருந்தால், அவங்களுக்கு வெப்பவாத நோய் இருக்கலான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த என்ன அறிகுறிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உடனடியா அவங்கள ஒரு நிழலான ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சு, இல்ல படுக்க வச்சு, அவங்களோட ஆடைகள் எல்லாம் நல்லா தளர்வா நம்ம முதல்ல அதுதான் பண்ணணும். தளர்வு படுத்தணும். அதே மாரி குளிர்ந்த நீரால அவங்க உடம்ப நம்ப ஒரு துணியாலயோ, எதாலயோ தொடச்சு விடணும். முடிஞ்சா நம்ம கிட்ட இந்த ஐஸ் பேக் இந்த ஐஸ் பேக்ஸ் இருந்ததுன்னா, அத அக்குள், கழுத்து பகுதி, வயித்துலலாம் வைக்கலாம். அடுத்தது நம்ம இணை நோய் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் கரெக்ட்டா வேளா வேளைக்கு மாத்திரை சாப்பிடணும். மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் எந்த மாத்திரையும், மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது யாருமே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ஜாஸ்தியா இந்த மாரி பிரச்சனை இருக்குன்றபோது, உடனடியாக ஒரு 108 ஆம்புலன்ஸ் அழைச்சு, பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்கள சேர்க்கலாம். ஏன்னா, எல்லா அரசு மருத்துவமனையிலும் இதற்கான சிறப்பு வார்டு, படுக்கைகள் இருக்கு. அத உடனடியா நம்ம செய்யணும். இது எப்படி வராம தவிர்க்கலாம்? நம்ம பருத்தி ஆடைகள தான் அணியணும். அதுவும் நல்ல தளர்வான பருத்தி ஆடைகளே அணியணும். முக்கியமா 11 மணிலேருந்து 4 மணி வரலும் வெயில்ல போறத நம்ம தவிர்க்கணும். தவிர்க்க இயலாத போது கொடையோ, தொப்பியோ, கண்ல கண்ணாடியோ அந்த மாரியெல்லாம் போட்டுக்கணும். அடுத்தது நெறைய தண்ணி குடிக்கணும். நம்ம நீரேற்றம் நல்லா இருக்கணும். இந்த குளிர்பானங்கள், காஃபி, டீ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதனால நம்ம நீரோட்டம் நல்லா இருக்காது உடம்புல. தண்ணீர், இல்ல மோரு, இல்ல இந்த பழைய சாதம் உள்ள தண்ணீர் அந்த மாரி தான் நெறைய எடுக்கணும் நம்ப. அந்த மாரி நம்மள பாதுகாக்கணும்னு நெனைக்கும்போது, நம்ம இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். இது மருத்துவரினோட அனுமதியோட தான் நம்ம எந்த மாத்திரையா இருந்தாலும் உட்கொள்ளணும். மருத்துவரை கண்டிப்பா அணுக வேண்டும். எல்லா அரசு மருத்துவமனையிலும் இந்த வெப்பவாதத்துக்கான சிறப்பு படுக்கைகள் கொண்ட வார்டு இருக்குது. இத மக்கள் கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். உணவு வகைகள் சிறு குழந்தைகள் எந்த மாதிரியான உணவு வகைகளை உட்கொள்ளலாம்? சிறு குழந்தைகள் முக்கியமா வீட்ல செஞ்ச உணவுகள். அதுதான் ரொம்ப முக்கியம். எளிதில் ஆகக்கூடிய உணவுகள சாப்பிடணும். அதே மாரி மோரு, தயிரு அந்த மாரி இதெல்லாம் நெறைய சாப்பிடணும். இந்த குளிர்பானங்கள நம்ம தவிர்க்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாரி ஆசை தான் ஜாஸ்தி இருக்கும். அதுல உள்ள இத பெரியவங்க தான் வீட்ல செஞ்ச பானகம், வீட்ல செஞ்ச மோரு அந்த மாரி தான் குடுக்கணும் பசங்களுக்கு. கடையிலேருந்து நெறைய வாங்கி குடுத்து அவங்கள அ எ இது ஊக்குவிக்கக் கூடாது. நம்ம இந்த இதுக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு விழிப்புணர்வு மேடம் நம்ம ஏற்படுத்திருக்கோம்? இப்போ இப்ப எங்க மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இருக்கு. மைக்ல நாங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ எப்பவுமே இந்த வெப்ப காலம், கோடை காலம் ஆரம்பிக்கும்போதே சொல்லுவோம். இந்த மாரி வெப்பவாதத்துக்கான அறிகுறி இதெல்லாம். இந்த மாரி இருந்தா இப்படி செய்யணும். இத எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத நாங்க அத ஒரு ஒரு இதுக்காக உள்ள ஒரு செவிலியர் அத அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ. அதே மாரி பதாகைகளும் நாங்க வச்சிருக்கோம். அதையும் தவிர நாங்க ஃப்ளெக்ஸ் அந்த மாரி பதாகைகள் அங்கங்க ஓபி, ஐபிலலாம் வச்சிருக்கோம். துண்டு பிரசுரங்களும் நாங்க குடுக்குறோம். இங்க மருத்துவ பயனாளிகள், அவங்களோட உடனாளர்களுக்குலாம் நாங்க அத கண்டிப்பா அறிவுறுத்துறோம். எல்லா பொது மருத்துவ பிரிவுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க அ ஒ புறநோயாளிகள் பிரிவு எல்லாருக்குமே நாங்க அத சொல்றோம். என்னென்ன அறிகுறி இருக்கும்னு. இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்புவதற்கு மக்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிலேருந்து வெளியில போகலாம்? 11 மணிலேருந்து காலையில 4 மணி வரலும் போக வேண்டான்றது தான் இது. ஏன்னா, அந்த கடுமையான வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். அந்த நேரத்தில நம்ப அவசியம் இல்லாமல் வெளியில போக வேண்டாம். அவசியமா இருந்ததுன்னா, அதற்கான தக்க பாதுகாப்பு உபகரணங்கள், கொடை, தொப்பி, கண்ணாடி அந்த மாரி போட்டுக்கிட்டு, பருத்தி ஆடைகள் அந்த மாரி தளர்வா
பருத்தி ஆடைகளோட போலாம்.